அமெரிக்க நாடாளுமன்றத்தினுடைய அனுமதியின்றி தாக்குதல் எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு ட்ரம்ப் பதிலளிக்க வேண்டும் அப்படிங்கிற செய்தி பார்க்குறது பற்றி செய்தியாளர் செல்வசூரியன் விளக்குவார். அளவில் மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பல தரப்பிலிருந்தும் இந்த தாக்குதலுக்கு எதிர்வினை என்பது வர தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக ஐநாவின் பொதுச் செயலாளர் ஆண்ட்ரியோ குட்ரோஸ் இந்த தாக்குதல் ஒரு மனித இனத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்குதலாக மாறி இருக்கிறது. ஏற்கனவே நான் கூறியிருந்தேன், போர் என்பது எதற்கும் முடிவல்ல அப்படின்றத அந்த கருத்தை தெரிவித்திருந்தார். இப்போது அமெரிக்காவிற்கு உள்ளாகவே அமெரிக்காவின் தாக்குதலுக்கு ஒரு எதிர்வினை என்பது வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு எதிர்ப்பாகத்தான் இதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நம்ம நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை எப்படி கீழவை மேலவை, அதாவது லோக்சபா ராஜ்யசபா செயல்படுமோ அதே போல் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இந்த செனட் மற்றும் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்ற 2 அவைகள் இருக்கிறது. அதில் செனட் என்பது மேலவையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின தலைவர் அந்த பிரிவை சேர்ந்தவர் சக் சூமர், இவர் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால், நாடாளுமன்றத்தின் அனுமதி இல்லாமல் அமெரிக்கா எப்படி இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதலை தொடங்கி இருக்கிறது, அவர் கண்டிப்பாக ட்ரம்ப் இந்த நாடாளுமன்றத்தின் அனுமதியை பெற வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை என்பதை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம்னா லத்தீன் அமெரிக்க நாடுகளிலிருந்தும் தொடர்ச்சியாக எதிர்ப்பு குரல் என்பது வர தொடங்கியிருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்கா உள்ளாகவே, அதாவது செனட் சபையிலிருந்தே ட்ரம்ப்புக்கு எதிரான ஒரு எதிர்வினை என்பது வந்திருக்கிறது. அதுவும் எதிர்ப்பாக வந்திருக்கிறது. நாடாளுமன்றத்தின் அனுமதியை பெறாமல் எப்படி இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதலை அமெரிக்கா நடத்தியது என்கிற அந்த கேள்வி எழுந்திருக்கிறது. குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால், அணு உலைகளை தாக்குவது என்பது மிக தீவிரமான ஒரு தாக்குதலாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நம்ம காலையிலேருந்து பார்த்துருக்கோம், செர்னோபில் தாக்குதல் அணு உலை மீதான அது ஒரு விபத்தாக இருந்தாலும் கூட அணு உலையின் பாதிப்பை முழுவதுமாக இந்த உலகத்திற்கு விவரிக்கும் வண்ணம் அந்த செர்னோபில் என்கிற பகுதி இருக்கிறது. அதே போலவே தற்போது இந்த 3 இடத்துல இருக்கக்கூடிய அந்த அணு உலைகள் ரியாக்டர் மேல இந்த தாக்குதல் என்பது நடத்தியிருந்தால் கண்டிப்பாக அங்கே கதிர்வீச்சு கசிவு என்பது இருக்கும். அந்த கதிர்வீச்சு கசிவு என்பது பல ஆயிரம் கிலோமீட்டர் கூடிய அந்த பொதுமக்களை பாதிக்கக்கூடிய வண்ணம் இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது உருவாகி இருக்கிறது. இந்த 3 ரியாக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அது ரஷ்யாவின் வசம், அதாவது ரஷ்யாவோட ஒரு உதவியுடன் இந்த 3 ரியாக்டரும் கட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை, இது எத்தனை மெகாவாட் தயார் பண்ணுது, இதோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு இன்னும் தெரியாத இருக்கக்கூடிய வண்ணம் இந்த தாக்குதலுக்கு தற்போது பலகட்ட தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் என்பது வர தொடங்கி இருக்கிறது. திரு கார்த்திகை செல்வன்.